ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாஷிகாவோட டெய்லி ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6:30 ஆச்சு. நல்லா 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 7க்குள்ளே அவங்க வந்து எந்திரிச்சிருவாங்க. அதுக்குள்ளே கிச்சனில் கொஞ்சம் வேலைனாச்சும் முடிச்சு வைக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து போயிட்டே இருக்கும். இல்லைன்னா இவங்கள பார்க்குறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். வர்ஷிகாவுக்கு வந்து லஞ்சுக்கு இன்றைக்கி பிரியாணி பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான திங்ஸை தான் நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். அப்புறம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நான் தனியாக பண்ணணும் ஹாஷிகாவுக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:45 தான் ஆச்சு. அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டாக வந்து கிச்சனுக்கு தான் வருவாங்க 2 பேருமே எந்திரிச்சாங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது டாய்ஸ் அந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும். பிரதீப்பு வந்து ஜிம்முக்கு கிளம்பிகிட்டு இருந்தாப்படி. அதுக்குள்ளே வந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்திரிச்ச உடனே வார்ம் வாட்டர் வந்து கொஞ்சம் கொடுப்பேன். 2 பேருமே குடிச்சிட்டு கொஞ்சம் நட்ஸ் மாதிரி அதாவது கிரேப்ஸு டேட்ஸ் கொஞ்சம் கொடுத்தேன்னா அதை கொஞ்சம் சாப்பிட்டே பால்கனியில் வந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. தோசை தான் பண்ணியிருந்தேன். இவங்க தோசை வெரைட்டி வந்து நிறைய சாப்பிடுவாங்க. அதனால் இந்த பச்சை பயிறு சுண்டல் அந்த மாதிரி வச்சு தோசை வந்து பண்ணி தருவேன். 2 பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஹாஷிகாவை கவனிக்க முடியாது. ஏன்னா வருஷம் நான் ரெடி பண்ணணும். அவங்க ஸ்கூலுக்கு வந்து 8 o'clock கிளம்பிடுவாங்க. ஸோ வருஷம் கூடயே நான் போட்டு கொடுத்துட்டுனா அவங்க 2 பேருமே நல்லபடியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டாங்க. வருஷமும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இவங்க விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்ருப்பேன். மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ வந்து லன்ச் டைம். லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. என்ன கொஞ்சம் இறைப்பாங்க. பட்டு அவங்களே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம்னா அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் அது போக நானும் கொஞ்சம் ஊட்டி விட்டேன்னா சாப்பிட்ருவாங்க.
ஒரு 2 மணிங்கில வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பால்கனிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து ஒரு 1 ஹவர் வந்து போயிரும். கொஞ்சம் இருக்கிற டாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு டென்ட்டு அதெல்லாம் வச்சு கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் 3:30க்கு வந்து பார்த்திங்கன்னா வர்ஷிகா ஸ்கூல் முடிஞ்சு வந்துருவாங்க. நாங்க 2 பேரும் தான் போய் வந்து கூட்டிட்டு வரணும். வேன்ல வந்துருவாங்க. போய் கூட்டிட்டு வரணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே ஒரு டம்ளர் பால் வந்து கொடுப்பேன். கூடவே பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அவங்க 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மூக்கு, நாக்கு, காது, காது, தலை, கொலுசு எங்கே? கொலுசு அடித்தவங்க அழகிடி செல்லம். மியா எங்கே தங்கம்? பவு 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 பவு. கொக்கரக்கோ கோழி எங்கே? சூப்பர் அடித்துங்க. காக்கா எங்க? காக்கா காக்கா சூப்பர் அடித்தாங்க. யானை யானை எங்க? யானை யானை கண்டுபிடிங்க. யா 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 யானை எங்க? யானை எங்க? சூப்பர் அடித்தாங்க. கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். இல்லையா மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் மூடி விட்டுடும். இருங்க, நம்ம டேஸ்ட் பண்ணி இங்கே உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டு நம்ம வதக்கி விட்டோம்னா கொஞ்ச நேரம் மறுபடியும் ஊறுக்கலாம். அப்போ தான் சாப்பாடு வரும். பாப்பா கூட சாப்பிடலாம். வச்சுட்டு அடுத்து நம்ம கழுவி, இப்போ நம்ம வந்து கழுவி வச்சா சீச்சி இருக்கும். விடு வருஷா போட்டா போட்டு சாரா ஒன்று போடும். அப்புறம் சீச்சி ஒன்று போட்டுக்கோங்க. சீச்சியில போட்டு நம்மலாம் வந்து இதை மூடிக்கலாம். 1/2 மணி நேரம் மூடிக்கிட்டும். 1/2 மணி நேரம் ஊறிட்டு இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு சப்பாத்தியும் குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். 7 o'clock ஷார்ப்பாக நான் வந்து டின்னர் கொடுத்துருவேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 அரௌண்டு 8க்குள்ளே வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். டின்னர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ரிமோட் கார் வச்சு பிரதீப் வந்து ரிமோட் கார் வந்து ஓட்டிகிட்டு இருந்தார். அதை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு 8:30 வந்து தூங்கிடுவாங்க. ஸோ இதுதாங்க ஹாஷ்டோட டெய்லி ரொட்டீன் வந்து. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.